ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் ஊறுகாய். இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த மாங்காய் ஊறுகாயிலேருந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நாகர்கோவில் சைடில் கல்யாண வீடுகளில் இதே மாதிரி தான் பச்சடி வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே உங்களுக்கு தேவையான மாங்காய் எடுத்துடுங்க நிறைய. இப்போது நம்ம மாங்காய் அதிகமானால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சா மாங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அரைப்பாகம் வெந்து வரணும். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதில் மாங்காய் நிறைய எடுத்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு வைங்க. அப்படின்னா கெடாமல் இருக்கும். இது 2 நாளைக்கு தான் இருக்க போகுது. அதனால தான் கொஞ்சமாக இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து வரட்டு. இங்கே உப்பு எல்லாம் நிறைய நீங்கள் மாங்காய் ஊறுகாய் செய்வீங்கன்னா உப்பு எல்லாம் நிறைய போட்டு செய்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மாதக்கணக்கில் இருக்கும். பாருங்கள், இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க. குட்டி குறைச்சி, அது உங்கள் விருப்பம். நான் இவ்வளவும் போட்டிருக்கேன். நல்லா இந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு மாங்காயும் அரைப்பாக்கம் வெந்துடும். பாருங்கள், அரைப்பங்கு அளவு வெந்துட்டு பிறகு நம்ம ஊற வெந்துடும். பாருங்கள், இப்படி இருக்கட்டு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துருவோம். இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம எண்ணெய் விடலை. இப்போ எண்ணெய் நம்ம மிதக்க எண்ணெய் விட்டோம்னா அது இவ்வளோ நாளும் கெடாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு உடனே பச்சடி செய்யணுன்னா இந்த ஊறுகாயிலேருந்து கொஞ்சமாக எடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுங்க. நான் இப்போ செய்து காணிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இவ்வளோக்கு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போடலாம். முதல்ல கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு வச்சிடுங்க. எனக்கு இவ்வளோ போதும் காரம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. கல்யாண வீடுகளில் இதே மாதிரி தான் வைப்பாங்க. ஒரு பச்சடி இவ்வளவு டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக, காயம் பெருங்காய வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.